என்னுடைய வேதாகம கல்லூரியிலே நான் ஃபஸ்ட்டு என்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுத்தினது, 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, அது ஒன்றை நம்பி தான் வாங்கணும், நீ அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ ஊழியத்துக்கு போ, நாங்கள் உங்களுக்கு தடையே பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. வேற எதையுமே அவங்க எதிர்பார்க்கல. அந்த 3 lakhs 3 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கணும், அவ்வளோதான். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே நான் 3 வருஷம் படித்து முடிக்கிறதுக்குள்ள எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த 3 லட்சம் ரூபாய் கடனும் நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு மாதத்திற்கு ஒரு நாள் பைபிள் காலேஜில் உபவாசம் இருந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய பெரிய அனுக்கிரகம், கரெக்டாக நான் 3 வருஷம் படித்து முடிக்கிறேன். எங்களுடைய வீட்டில் இருக்கிற கடனெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. எப்படி அந்த கடனை கட்டினாங்கன்னே தெரியல. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த கடன், அதுவும் நிறைய விவசாய கடன் என்னுடைய தகப்பனாருக்கு தள்ளுபடி ஆனது அந்த காலத்தில். அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவர் நினைப்பாரையானால் நம்முடைய நுகத்தடியை கர்த்தர் எடுத்து போடுவார். உங்க வேலையில இருக்கிற நுகத்தடி இயேசு வரும்போது மாறும். உங்க குடும்பத்தில் இருக்கிற நுகத்தடி இயேசு வரும்போது மாறும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீர் வாரும் என்று சொல்லுங்கள். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் வாரும், நீர் வாரும், நீர் வந்து தகப்பனே எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும், எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும் சொல்லுங்க. அப்பா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களை வந்து அந்த நுகத்தடியை இப்பொழுது உம்முடைய கரத்தினாலே எடுத்து போடுவீராக ராஜா. நீர் கையை வைத்தால் சுகம் உண்டாகும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வந்தால் சுகம் உண்டாகும். எங்களுடைய முயற்சியினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே ஆக போகிறது. ஆமென்.